வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம புளி சாதத்துக்கு கருவேப்பிலை துவையை தான் அரைக்க போகிறோம். கருவேப்பிலையை உருவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு புடி தான் வந்திருக்கு. 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கருவேப்பிலையை கொட்டி நல்லா வதக்கிடலாம். கருக விட்டுறாதீங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 5 விதை உள்ள அளவுக்கு புளி, 5 பல்லு பூண்டு, 4 மிளகாய், காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கல் உப்பு, இதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. கருவேப்பிலை துவையலுக்கு உப்பு புளி காரம் தான் ஸ்பெஷல், வேறு எதுவுமே கிடையாது. செம்மையாக இருக்கும். இனி நாம் இதை அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக அப்படித்தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக அழகாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கருவேப்பிலை துவையல் செம்மையாக சூப்பராக இருக்குது.